யாமோதின் சில பிரான்ச்லாம் டேஸ்ட் மாதிரி சொல்லி கஸ்டமர் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன போய் சொல்றீங்க? அது டேஸ்ட்ல ஒன்றும் மாறாது பாய். ஒரே கிச்சனு, ஒரே மாஸ்டர், ஒரே கடை தான் எல்லாமே. டவுட் இருந்ததுன்னா கஸ்டமர் கேளுங்க, இல்ல நீங்களே வந்து சாப்பிட்டு பாருங்க பாய். ஏய் गाइस, நான் இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா யாமோதோட அஸ்தினாபுரம் பிரான்ச் தான் வந்திருக்கேன். இங்க டேஸ்ட் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? உள்ள என்ட்ரி ஆனவங்க ஆம்பியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இவங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கு. பட் நான் ட்ரை பண்ண பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இடத்துல. சிக்கன் பீஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா குக் ஆகி சாப்பிடுறதுக்கு பஞ்சு மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு பைட்டை வச்ச டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாம் மசாலா ஃபில்லிங்கா சாப்பிடுறதுக்கு கறிலாம் அவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா இருந்துச்சு. பிரியாணியோட சேர்த்து 60 சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இவங்க பிரியாணி மட்டும் இல்லாம சிக்கன் ரைஸ் வச்சிருக்காங்க. நீங்க ஃபேமிலியா சாப்பிடுறதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி அவைலபிளா இருக்கு. அவங்க பக்கெட் பிரியாணி பாத்தீங்கன்னா பீஸ்லாம் தாராளமா அடிக்கிறாங்க. நீங்க குரோம்பட்ஸ்ல தரமான பிரியாணி சாப்பிடணும்னா மறக்காம யாமோதின் விசிட் பண்ணி பாருங்க. வெரி குட். இங்கே வந்து நாங்கள் இது 3-4 டைம்ஸ் சாப்பிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. யாமோதினோட பழைய டேஸ்ட் வருது. யாமோதின் டேஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சட்டிலாக இருக்குது. மசாலாவும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மைல்டாக இருக்குது. சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். தரமான பிரியாணி சாப்பிடணும்னு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.